படிக்கப்பட்ட வசனம் இன்னைக்கு நம்ம படித்த இப்போ வசனது தான் மத்தேயு 26. நீங்கள் உங்களுடைய பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சாப்டர் 26 வசனம் 36 43 வரைக்கும். இன்றைக்குள்ள தலைப்பு a place of deep prayer, ஆழ்ந்த ஜெபத்தின் இடம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வசனம் படிக்கப்பட்ட வசனம் இப்போ நம்ம படித்தாங்களே, இந்த இடத்துக்கு ஜெஸ்தமனே என்ற பெயர். ஜெஸ்தமனே இன்னொரு ஹிப்ரூவில் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ஆயில் ப்ரெஸ். இங்கிலீஷில் இது ஒரு என்ன சொல்கிறது, எண்ணெய் செக்கு, எண்ணெய் பிடியும் கசக்கும் இடம். அதான் ஜெஸ்தமனி என்ன அர்த்தம் ஹிப்ரூவில். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். அந்த பெரிய பெரிய மரம் இன்ன வரைக்கும், அந்த நாட்கள் இருந்து இப்போ வரைக்கும் அந்த மரங்கள் எல்லாம் பெரிய மரமாக இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. இந்த இடத்துல பேர் தான் ஜெஸ்தமனி தோட்டம். இது ஒரு கார்டன். இந்த இடத்துல தான் இயேசு எப்பயுமே அவரோட சீஷரோடு அவர் இந்த இடத்துக்கு போவார் ஜெபிக்கிறதுக்கு. நார்மலாக இது ஒரு காமனான பிளேஸ் அவங்க சந்திக்கிறதுக்கு. இப்போ நம்மளாம் ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பாட் சொல்லுவோம்ல, இப்போ ஃப்ரெண்ட்லாம் பண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நம்ம எப்பயும் போல் போகிற ஒரு இடத்துக்கு ஸ்பாட்க்கு வாங்கினாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். அதுபோல் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வழக்கத்தின்படி நார்மலாக இந்த இடத்துக்கு போகிறது உண்டு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு முன்னே இயேசு சீஷர்களோடு 12 சீஷர்களோடு லாஸ்ட் சப்பர் விருந்தில் பந்தியில் அவங்களோட சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிஞ்ச கையோட அதுலேருந்து என்ன பண்ணுவார், முதலாவது யூதாஸ் கிட்ட சொல்வார், உன்னுடைய வேலையை செய்கிற வேலையை நீ சீக்கிரமாக செய்ய அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து யூதாஸ் கடந்து போயிடுவார். இது இதுக்கு முந்தின வசனம். நீங்கள் 25 இந்த வசனம்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்கும். நம்மளுக்கு டைம் இல்லாதனால நான் இது உங்களுக்கு இந்த சீக்கிரமாக நான் போகிறேன். அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா இயேசு இப்போ என்ன சொல்லுவார்னா, இப்போ 12 பேரில் ஒரு சீஷர் போயிட்டார். அப்போ மீது எத்தனை பேர் இருப்பாங்க? 12 டோப்லாஸ் தோலா சத்து 11 பேர். இப்போ 11 பேரில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா கூட்டிக்கிட்டு வராரு. ஓகே, கூட்டிக்கிட்டு வரும்போது 36வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழில் படிங்க 36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு வரும்போது இங்கிலீஷில் போட்டிருக்கோம் sit here while I go and pray over there. இங்கே உட்காருங்கன்னு சொல்லியிருக்காரு சீஷர்கள். அப்போ யாருக்குறைய ஒரு இப்போ அவரோடு கூட 11 சீஷருக்கு தானே. ஸோ 11 பேர் பார்க்க போனால் இந்த இடத்துல உட்காந்துருக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க தெரியல, ஆனால் இயேசு சொல்கிறார் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அவர் 37வது வசனத்தில் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு கூட? பேதுருவும் மற்றும் ஜபேடியோட சன் 2 பேர். அவங்க 2 பேர் யாருனாக்கா ஜான், இன்னொரு பேர் ஜேம்ஸ். இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹி டூக் வித் ஹிம். அப்போனா அவரோட கூட்டிகிட்டு போகிறார். அப்போனா இப்போ இவங்க 3 பேர் இயேசு கூட கூட்டிகிட்டு போகிறாருனாக்கா மீதி எத்தனை பேர் இயேசு கூட வரலை? 11 பேர் வராங்க இயேசு கூட. இயேசு அங்கே உட்கார சொல்லிட்டாரு. 11ல் 3 பேர் இயேசு கூட்டிகிட்டு போகிறாரு. மீதி எத்தனை பேர் அப்போ இயேசு கூட்டிகிட்டு போகல கூட? 8 பேர். ரைட். அப்போ 8 பேர் உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல. ஓகே, அங்கே அவர் 36 வசனம் சொல்லும் போது இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லும் போது உட்காந்துருக்குறாங்க. மீதி 3 பேர் இயேசு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு 38வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. 39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இயேசு 3 பேர்த்த கூட்டிகிட்டு அவர் சொல்கிறார் 3 பேர்கிட்ட, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் சற்று போயிட்டு ஜபிச்சுட்டு வரேன்னா ஆண்டவர் ஜபிக்க போகிறாரு. அப்போ 3 பேர் ஏன் கூட்டிகிட்டு? 3 பேர் இவங்க ஸ்பெஷலா? மற்ற அவங்க 8 பேர் நாட் ஸ்பெஷல் இல்லையா? ஐ மீன் ஏன் எதனால் இப்படி இருக்கும்?
ஒரு காரணம் இருக்குல்ல. இயேசு வந்து கூட்டிகிட்டு போனால் 11 பேர், அவர் வந்து 8 பேர் 11 பேர் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போகும்போது 11 பேர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் வந்து கொஞ்சம் முன்னுக்கு தான் போகிறாரு ஜபிக்க, கொஞ்சம் ஃபர்தர் போகும்போது ஜபிக்க போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் வந்து எப்பயுமே நீங்கள் பார்க்கலாம் ஏசு கூட வந்து இவங்க 3 பேர் என்ன ஒரு சிமிலரிட்டி இவங்க கூட இருக்குன்னா, இவங்க 3 பேருமே வந்து மீன் பிடிக்கிறவங்க. ஏசு முதல் சந்திக்கும் போது, பேதுரு சந்திக்கும் போது, அப்புறம் ஜபேடியோட சன் 2 பேர்த்தையும் சந்திப்பார். இவங்களோட காரியத்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம்க்கா நமக்கு விளங்கும். ஏன் ஏசு எப்பயுமே வந்து இவங்க 3 பேர்த்து மட்டும் கூடிய வச்சுருக்காரு அப்படின்னா அவளோட இன்னர் சர்க்கிள், அவங்க கூடிய எப்பொழுதுமே இவங்க கூட வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வசனம் வாசிக்கிறது நம்ம டைம் இல்லை, ஆனால் நான் அதோட காரியத்தை சொன்னேனாக்கா உங்களுக்கு விளங்கும். இவங்க 3 பேர்த்தையும் வந்து முதலாவது ஆண்டவர் வந்து சீஷர்களாக ஆக்கும் போது அவங்க வந்து போட்டில் அவங்க மீன் பிடிச்சிருக்கும் போது இவங்க வந்து கூப்பிடுவார், இவங்க வருவாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேதுருவோட மாமி ஜுரமாக இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு போகும்போதும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜபிக்க போகும்போது இவங்க 3 பேர்த்து தான் ஆண்டவர் இயேசு கூட்டிகிட்டு போவார் வீட்டுகளுக்கு. அப்புறம் சிறுப்பில் லிட்டில் லலிதா கும்மின்னு ஒரு சிறுமி இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது ஜபிக்க போகும்போதும் இவங்க 3 பேர் தான் கூட இருப்பாங்க. தென் மறுரூபம் போது மலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வெரி இம்பார்ட்டன்ட். அவர் மகிமை அடையும் போது பாருங்கள், யாருக்குமே இல்லாத அந்த மற்றவங்களுக்கு எந்த சீஷர்களும் இல்லை, ஆனால் கூட இருக்கும் போது இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இயேசுவோட மகிமை பார்க்க அவரோட மகிமை, அவரோட க்ளோரியை காமிக்கும் போது இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருக்காங்க. இவனதோ நிறைய சீஷர்கள் இருந்தாலும் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இயேசு கூட நீங்கள் பாருங்கள், இதேமாரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அநேக பேர் வந்து இயேசு அறிஞ்சிருக்கிறோம், சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், வீட்டுக்கு போகிறோம். ஆனால் நம்ம இயேசுவோட எவ்வளோ டீப்பாக நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம டீப்பாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது, இதுதான் வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம இயேசு அறிஞ்சிருக்கிறோம், சீஷர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் இயேசு அறிஞ்சிருக்கிறாங்க. ப்ராப்ளி இந்த 8 பேர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. இயேசு வந்து லாஸ்ட் சப்பர் முடிச்சுட்டு ராபோஜனெல்லாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வராரு. அவர் வந்து பேசுகிற காரியெல்லாம் சில நேரம் அவர் பேசும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அவர் என்ன பேசுகிறாரு, மறைமுகமாக என்னென்னமோ காரியத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு சீஷருக்கு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாமே வந்து அந்த இவங்க 11 பேர் வரும்போது 8 பேர் வந்து ஆண்டவர் வந்து உட்கார சொல்லிவிட்டு மீதி இருக்கிற 3 பேர் வந்து கூட்டிகிட்டு கொஞ்சம் டீப்பாக அவர் வந்து ஜெபத்துக்கு போகும்போது இவங்க 3 பேரும். அப்போ எப்பயுமே வந்து நீங்கள் பாருங்கள், இவங்களோட வாழ்க்கை இவங்களோட பயோகிராஃபிலாம் கொஞ்சம் நான் படித்து பார்க்கும்போது நான் பார்த்தேன், இயேசு வந்து பேதுருக்கு வந்து காய்பா என்று பேர் வச்சார். கல், இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னார்ல, கல். சரிங்களா? இந்த 2 பேர் வந்து ஜபேடிய மகனுங்க 2 பேர் வந்து இடிமுழக்க மகன் என்று பேர் வைப்பார். அப்போ இவங்களோட இந்த இடிமுழுக்கம் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் தண்டர். இடிமுழுக்கம் சத்தம், இப்போ இடி எப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும், பயப்படு நம்மளே வந்து ஐயோ இடி அடிக்குதுன்ட்டு நம்மள வீட்டுக்கு போவோம். அப்போ அந்தமாரி ஒரு பேர் இவங்க 2 பேருத்துக்கும். அவர் வந்து கல், சரிங்களா, ராக். அப்போ இவங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும். அவங்க பேருக்கு தகுந்த மாரி பேதுரு பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து முந்திக்குவார், எப்பயுமே காரியத்தை வந்து உடனே வந்து அவர் கேட்பார். நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரே நான் அவங்க கூட வருவேன், மறிப்பேன் எல்லாம், மற்றவங்க எந்த சீஷருக்கும் எது சொல்லனாலும் இவர் பாருங்கள் எல்லாத்தையும் உடனே பேசுவார், ரொம்ப பிரேஃபாக பேசுவார். அதே போல் இவங்கள பார்த்தீங்கன்னாக்கா இடிமுழுக்கம் சன்ஸ், ஓகே, இடிமுழுக்கம் மகன்கள் என்று பேர் சொல்லும் போது ஒரு நேரத்தில் இயேசுக்குள்ள நடந்து போகும்போது ஆண்டவரே அக்கினி வர வைக்கிறதுக்கு நம்ம கேட்போமா அப்படின்ட்டு இயேசுக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள் ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க இவங்க பேருக்கு தகுந்த மாரி. அப்போ அதே போல் இவங்க இயேசு கூட இவங்க போகும்போது எல்லா சீஷர்களும் கூடயே வராங்க போகிறாங்க. அவர் கூட நெருங்கி இருக்கும்போது இவங்க 3 பேர் மட்டும், நான் நினைக்கிறேன் இவங்க 3 பேர் மட்டும் எப்பயுமே ஆண்டவரோடு இருந்து இவரோட ரொம்ப ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்குள்ளே
நாட்களில் இவங்க வந்து ஆண்டவரோடு எப்பயும் நெருங்கி இருந்திருப்பாங்க. இதுதான் இதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோட இந்தமாரி ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோடு நெருங்கின வருமா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நம்ம வந்து ஏதோ நம்ம ஒரு ஆராதனைக்கு வரோம், மற்றொரு ஆராதனைக்கு போகிறோம், எங்கெங்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கிறதோ நம்ம அது எல்லா இடத்துக்கும் போகிறோம், ஃபைன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும் போதோ, நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கும் போதோ, நம்ம வந்து வேலைக்கு போகும்போதோ ஆண்டவரோடு நம்ம வந்து எப்படி நம்ம அந்த நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறோம். என்னோட கூட 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்கள் படிங்களேன், தமிழில் படிங்களேன் சீக்கிரமாக. 2 சாமுவேல் 7, 1, 2, 3 3 வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்க தரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். ஆமீன். இங்கே பாருங்க, இந்த ராஜா யாருன்னா தாவீது ராஜா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதிக போர், அமலேக்கியரோடு சண்டை போடுவார், பெலிஸ்தரோடு சண்டை போடுவார், எல்லாத்தோட சண்டை போட்டு இந்த இப்போ வந்து 2 சாமுவேலில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 1 அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் வந்து ஹெப்ரோனில் இவர் வந்து ஒரு ராஜாவாக்கிட்டு அப்புறம் இவர் வந்து இஸ்ரவேலுக்கே ராஜாவாயிட்டு, இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு இளைப்பாறலை கொடுத்தார். இது வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அநேக நாட்களில் வந்து எல்லாரோட சண்டையை போட்டு ஓய்ந்திருந்து, இப்போ ஓய்ந்திருந்து நல்லா ஒரு அரண்மனையில் கேதுரு மரத்தின் செடார்னா இப்போ செடார் ஆஃப் லெபனன் சொல்லுவாங்க. நீங்கள் லெபனனோட கொடி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் தான் வந்து செடார் ஆஃப் லெபனன் சொல்லுவாங்க. அது வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்ப விலை, ரொம்ப ஓய்ந்தது. இப்பயும் இருக்குது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு மரம் வந்து சரியான அகலத்தில் ரொம்ப உயரமாக பிரமாண்டமாக இருக்கும். அந்த மரத்தில், கேதுரு மரத்தில் வச்சு தான் அந்த வீட்டுக்கு வந்து கட்டியிருக்கார் அந்த அரண்மனையை. அதே கேதுரு மரத்தை தான் அவர் சேமிக்க வச்சு ஆலயத்துக்கும் கட்டுறதுக்கு அவர் வந்து சேர்த்து வச்சிருந்தார் தாவீது ராஜா. பாருங்க, இவ்வளோ ஒரு உச்சக்கட்டத்தில் ராஜா ஒரு அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு செல்வந்தம், காசு, கோல்ட் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அவர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட இருதயம் பாருங்க என்னத்தை குறித்து பேசுது. நான் இவ்வளோ பேர் இடத்துல நல்லா இருக்கிறேனே, ஆனால் ஆர்க் ஆஃப் கவனன்ட் எங்கே இருக்குது, ஒரு டென்ட்டில் இருக்கிறது அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு உயரத்தில் வந்து கூட ஒரு ராஜா ஆண்டவரை குறித்து யோசிக்கிறாரு. நம்ம அநேக பேர், எத்தனை பேர் நம்ம வீட்டில் தலைமையாக இருக்கும் போது நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம இப்படி தான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ நம்ம ஒரு டீப் உறவில் இருக்கிறோன்ட்டு நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம நினைக்கிறோமா? நம்ம தனிமையில் இருக்கும் போது, ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமே, நான் இப்படி செய்யிட்டா அவங்களுக்கு, இப்படி செய்யிட்டா அப்படின்ட்டு நம்ம ஏதாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நம்ம அந்த மாரி ஒரு யோசிக்கும் போது எப்படி தாவீது ராஜா யோசிக்கும் போது எப்படி அவர் யோசிச்சாரோ அதே வண்ணமாக தான் ஆண்டவரும் அவருக்கு வந்து பதிலளிச்சாரு. எனக்கு நீ வீடு கட்டுறேன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுறேன். நம்ம அநேக பேர் வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துக்கு நம்ம உயர்ந்துட்டோமாக்கா ஈஸியாக நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். இப்போள்ள நாட்களில் ஆண்டவர் நம்மளை ஒய்த்தி வச்சிருப்பார். ஒரு நாள் தாவீது ராஜாவோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சவனை வந்து ஆண்டவர் வந்து ராஜாவாக பிரபுவாக்கி வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பேர் இடத்துல வரும்போது ஸ்டீல் அவர் வீட்டில் உட்காந்துருக்கும் போது, அரண்மனையில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவருக்காக ஒரு வீடு கட்டலாமே, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பாருங்கள் அவர் இருதயம். அதான் வந்து நேத்தன் சொல்கிறாரு, உன் இருதயத்துக்கு நீ என்ன நினைக்கிற, உன் இருதயத்திற்கு பிரகாரம் நீ செய். உடனே சொல்கிறாரு, நீ இருதயத்தில் தான் நான் நினைக்கிற, நீ செய். ஆண்டவருக்கு நீ ஆண்டவருக்கு தான் நினைக்கிற, செய். உடனே சொல்கிறாரு. அவர் ஒன்றுமே சொல்ல, நீ இப்படிலாம் நீ நல்லா யோசிச்சியா அப்படிலாம் சொல்லவே இல்லை. உடனே என்கரேஜ் பண்ணுறாரு. நம்மளுக்கு இப்படி நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியத்தை செய்யும் போது நம்மளோட சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் எத்தனை பேர் நமக்கு ஒரேடியாக வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. எஸ் யூ டூ, ஆண்டோட காரியத்தை செய்கிறதானே செய்யுங்க. ஆனால் அநேக நாட்கள் என்ன பரிதாபம்னாக்கா, அநேக கிறிஸ்துவர்கள் ஒருத்தர் ஒரு நல்ல ஊழியத்தில் இருந்தாங்கன்னா, நல்லா செஞ்சாங்கன்னா அநேக பேர் வந்து பொறாமைப்படுவாங்க, அவங்களுக்கு குண்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கும் இருதயத்தில் நீ செய், ஃபுல் ஸ்டாப்.
இந்த நாட்களில் வந்து அதனால தான் நம்மளோட கிறிஸ்தவர்களோட காரியத்தில் நம்ம பார்க்கும்போது முன்னமேறி மிஷினரிகள் எப்படி ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி தான் போய்கிட்டு இருந்தாருங்களோ அந்த வாழ்க்கை அதே போல் இப்போ வந்து ரொம்ப கடினமாக இருக்குது நம்ம பார்க்குறது. ரொம்ப மிஷினரிகள் முன்னே யூரோப்லேருந்து யுஎஸ்லேருந்து அநேக மிஷினரிகள் வந்து நமக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அவங்களே அர்ப்பணித்து வந்து அவங்க சபை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாம் வந்து காசு டம்பின் பண்ணி அனுப்பி விடுவாங்க சுவிசேஷம் சொல்கிறதுக்கு, எல்லாம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு பரிதாபம் இல்லைன்னா அநேக இடத்துல கிறிஸ்துவ மத்தியில் ஒருத்தருக்கு நிறைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்க போகும்போது இன்னொருத்தவங்க வந்து ஈஸியாக அவங்கள வந்து உடனே அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன வேணும் காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் அவங்க நினைக்க மாட்டாங்க அது ஆண்டவருக்காக செய்து கொண்டு இருக்கிறோமா இல்லையான்னுட்டு. தாவீதை பாருங்கள், அவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம எவ்வளோ பேர் நம்ம வந்து ஒரு ஆண்டவர் நம்ம தாழ்மையில் இருக்கும் போது நம்ம எப்படி எந்த இடத்துல பிறந்திருப்போம், எந்தமாரி வீட்டில் நம்ம வாழ்ந்திருப்போம், நம்ம வந்து ஒரு பைஸ்கிள் கூட இல்லாமல், மோட்டர் பைக் இல்லாமல், காடி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஆண்டவர் உயர்த்த வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட நம்ம வந்து ஆண்டவரை நம்ம யோசிக்கிறோமா? இல்லை ஆண்டவரை மறித்தரிச்சிட்டு அவர் டோட்டலாக மறந்துட்டு சபைக்கு வராமல், ஆராதனைக்கு வராமல், எதுவுமே இல்லாமல் நம்ம ஏனோதானமாக ஆண்டவர் தெரியாதமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதுவே நம்ம சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கனாக்கா தொடர்ந்து தாவீது வந்து எப்படி தெரியுமா பேசுவார் ஆண்டவரை குறித்து. என்னோட கூட எடுங்க அதே வசனம் 2 சாமுவேல் 7 வசனம் 9லேருந்து படிங்க, 8லேருந்து படிங்க, சாரி. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு சாரி வசனம் 18லேருந்து படிங்க, அதில் 18லேருந்து படிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முழுமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்து சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. ஆமென். போதும். 20 படிங்க, வசனம் 20. இனி தாவீது உம்மிடத்து சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவர். Okay, enough. Now what more can David say to you? நான் இன்னும் எவ்வளோ ஆண்டவரே உங்களுக்கு சொல்லணும். நான் இவ்வளோ தூரத்துக்கு என்னை உயர்த்தி வச்சுருக்கேன், நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், நான் எம்மாற்றம் ஆண்டவரே, இவ்வளோ காரியத்திலேருந்து இவ்வளோ பெரியவனா ஒரு இஸ்ரவேலுக்கே ராஜாவாக வச்சுருக்கீங்க. எம்மாற்றம் என்னுடைய அவ்வளோ எம்மாற்றம்னு சொல்கிறாரு. நான் அப்படின்னா வேதியே இல்லைன்னு சொல்கிறாரு தாவீது. பாருங்கள், எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் தாவீது வந்து அவ்வளோ ஒரு தாழ்மையாக இருக்கிற ஆண்டவரோட பாதத்தில். நம்ம அநேக பேர் இந்த நாட்களில் வந்து ஆண்டவர் நமக்கு நிறைய உயர்வை கொடுத்துருக்கிறாரு, அநேக காரியத்தில் வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் வீட்டில் நம்ம டுவெல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வீட்டில் நீங்கள் படுத்திருக்கும் போது, இல்லை நீங்கள் சோஃபாவில் உட்காந்து இருக்கும் போது நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவரே, நான் உங்களுக்கு இதாவது செய்யணுமே, இது செய்யணுமே, நான் எது செய்யலாமா ஆண்டவரே, நான் வந்து உங்களுக்கு துதிக்கிட்டா, இது நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிட்டா ஆண்டவரே, நான் ஆள்களை போய் பார்க்கட்டா, சுவிசேஷ அறிவிக்க நான் போட்டேன் ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இந்த ஜனங்களுக்கு நான் ஜபிக்க போகணுமா? நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், இன்றைக்கி நான் வந்து எனக்கு டைம் இருக்குது, ஆனாலும் இன்றைக்கி ஆராதனை இருக்குது, நான் ஆராதனைக்கு நம்ம வந்து போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமா? அநேக காரியம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் வந்து
நம்ம உண்மையிலே ஆண்டவரோடு நம்ம அந்த உறவில் இருக்கும் போது ஆண்டவர் பற்றி நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோமா, இதுதான் நம்ம யோசிக்கிறோம். இன்னும் இப்போக்குள்ள காரியத்தில் நம்ம வீட்டில் தனிமையாக இருக்கும் போது தாவீது நினச்சபடி, நான் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ வசதியாக இருக்கிறேனே, ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு, ஆட்களுக்கு எனக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நிறையா தங்கம் வைரம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அது இருந்த எல்லா மத்தியிலையும் ஆண்டவரே பார்க்குறாரு. த ஹார்ட். அதான் நேத்தன் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என்ன நீ நினைக்கிறோ நீ செய். இதுதான் நம்ம இந்த நாட்களில் ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, மறுபடியும் நான் இந்த என்னோட வேர்ஸ் மத்திய 26. நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, இந்த காரியத்தை குறித்து இயேசு சீஷரோடு போய்கொண்டு இருக்கும் போது எவ்வளோ காரியத்தை செய்திருந்தார், எவ்வளோ அற்புதம் அவங்களோடு சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார். போகிற இடத்துலாம் கூட்டிகிட்டு போகிறாரு, வரும்போதெல்லாம் மீன் பிடிக்கும் போது அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அநேக பேர் சீஷர்கள் எல்லாம் கூடிய இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க 3 பேர், ஸ்பெஷலி பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேர் எப்பயுமே அப்போனா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரோட நெருங்கிய அவரோட அந்த அறைக்குள்ளே, அவரோட இன்னர் சர்க்கிள்குள்ளே அவரோட எப்பயுமே நினைக்கிறோம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த நாளில் இப்படி தான் நம்ம ஆண்டவர் எப்பயுமே ஆண்டவரோடு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரியத்தை ஆண்டவரோடு நம்ம நெருங்கி கொண்டு வாழ்க்கையை நம்ம அப்படியே நெருங்கி கொண்டே வரணும். இதுதான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். நீங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் அநேக பேர் ஆப்ரேட்டராக வேலை செய்வாங்க. ஆனால் அந்த எக்ஸ்கோ மெம்பர் இருப்பாங்க பாருங்க, அந்த மேனேஜரோட கூட செய்வாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனியோட ரகசியம், காரியம், ஓகே ப்ரொடக்ஷன் ஒன்று நம்ம என்ன கொண்டுட்டு போகணும், என்ன செய்ய போகணுன்ட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த பாஸஸ் வெளிப்படுத்துவார். பட் எட் எல்லாருமே அந்த கம்பெனிக்குள்ளே தான் வேலை செய்கிறாங்க. அநேக பேர் நம்மளும் அதே போல தான் ஆண்டவருக்காக எல்லாம் நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கோம். ஆனால் அந்த பிள்ளைகளாக இருந்து அவரோடு நம்ம இன்னும் நெருங்கி நம்ம வாழ்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரோமா? அவரோடு நம்ம நெருங்கி அந்த நெருக்கத்துக்குள்ள, இதுதான் இவங்க 3 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவர் அதனால தான் இவங்களோட கூடயே வச்சுருந்தார். அப்படின்னா எல்லா காரியத்திலையும் உடனே பாருங்கள், ஆண்டவருக்கு கூப்பிட்டு போகும்போது, உள்ளுக்கு கூப்பிட்டு போய் ஜபிக்க போகும்போது இவங்க 3 பேர் உள்ளுக்கு போகிறாங்க. எங்கே போனாலும் இவங்க 3 பேருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படின்னா இவங்களோட விசேஷமே, இவங்களோட தனித்துவம் எப்பொழுது ஆண்டவரோட ஒரு நெருங்கின ஒரு நெருக்கத்துக்குள்ளேயே இருந்தாங்க. இந்த நாள் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், இந்த கெத்செமனே தோட்டத்தில் இவங்க 3 பேர் குறித்து முதலாவது நம்ம அந்த நெருக்கத்துக்குள்ளே ஆண்டவரோடு எப்பொழுதும் அந்த நெருக்கிற வாழ்க்கை, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் நம்ம போகணும். அடுத்தது இயேசு இவங்க 3 பேருக்கு இப்படி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஜபிக்க போகிறாரு. ஜபிக்க போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னது படிங்க, 39:40. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஓகே, நீங்கள் பாருங்க, இப்போ இவரோட கிளைமேக்ஸ், வாழ்க்கையில் உச்சகட்டத்துக்கு வந்துட்டார் இயேசு. அடுத்தது சிலுவைக்கு போக போகிறாரு, மறிக்க போகிறாருன்னு தெரியுது. நீங்கள் பாருங்கள் அந்த சிச்சுவேஷனு. போகிறாரு, முழங்கால் இடுறாரு, ஜபிக்கிறாரு, யாகுலப்பட்டு ஜபிக்கிறாரு. அப்புறம் வராரு, திரும்ப சீஷர்கிட்ட நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன பண்ணுற, திரும்ப வராரு, திரும்ப போய் ஜபிக்க போகிறாரு. ஒரு மரணத்துக்குள் அந்த உச்சக்கட்டத்துக்கு வரும்போது இப்போ பாருங்கள், அவர் மனுஷ ரூபத்தில் தான் இருக்கார். எவ்வளோ ஒரு வேதனை பட்டிருப்பார். வராரு, ஜபிக்கிறாரு, சீஷர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ திரும்ப போகிறாரு, ஜபிக்கிறாரு. 3 வாட்டி செய்வார். 44வது வசனத்துக்கு போனீங்கன்னா திரும்ப அதே ஜபத்தை அவர் சொல்லுவார், போட்டிருக்கோம். ஒருத்தவங்க மரணத்துக்கு உச்சக்கட்டத்துக்கு இருக்கும்போது மரணம்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்களால தூங்க முடியுமா? நாளைக்கு மரணம்ன்ட்டு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
எப்படி இருக்கும்? ரொம்ப யாகுலமாக இருக்காது, கஷ்டமாக. அதே ஒரு சூழ்நிலை தான் அப்படி. ஏன்னா இயேசு மனுஷனாக இருக்கிறாரு. அவர் இந்த நேரத்தில் உலகத்தை விட்டு போக போகிறாரு, சீஷர்களை விட்டு போக போகிறாரு. அவர் என்ன காரியத்துக்கு வந்தாரோ அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றி ஆக வேணும். இந்த இடத்துல இன்னும் ஒரு வேதனை பெற்றுப்பார் ஆண்டவர். வராரு, சீஷரோடு பேசுகிறாரு. நீங்கள் இன்னும் நீங்களும் ஜபிக்கலையா, இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்களா? போகிறாரு, அப்புறம் திரும்ப வராரு, பேசுகிறாரு, அப்புறம் திரும்ப போகிறாரு ஜபிக்க. இன்றைக்கு நாங்கள் காலையில் அந்த ஃபினரல் வீட்டுக்கு போகும்போது அவர் மரித்தவர் குறித்து நம்ம கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்று தினத்தில் வந்துட்டு வேலை முடிஞ்சு வந்துட்டு சாப்பிட்டு தென் அவர் சிறு பிள்ளைங்களாம் கொஞ்சிட்டு அவங்கள சாயங்களாம் பண்ணிவிட்டு அவங்களோட விளையாண்டுட்டு 3 பிள்ளைங்களோட படுக்க போனவர் இறந்துட்டார். பாருங்கள், ரொம்ப சிறு வயது. அவருக்கு ஒரு 40 வயசு, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு 36 வயசு இருக்கும் நினைக்கிறேன். சிறு பிள்ளைங்க. மரணம் எந்த மாதிரி சூழ்நிலை எப்படிலாம் வருது பாருங்கள். அப்போ இந்த நம்ம போகும்போது யோசித்தேன், அவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து நல்ல சேஃபாக இருக்கிறாரு, நல்லா சமைப்பாராம். ஐ திங்க் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு போல். தென் ரொம்ப நல்ல மனுஷன் சொன்னாங்க, ரொம்ப ஹம்பிள், லவ்விங். பட் சம்ஹவ் அவருக்கு சிக்னஸ் இருக்குது போல், என்னன்னு தெரியல. ஸோ இறந்துட்டார். இப்போ பாருங்கள், பிள்ளைங்க, ஒய்ஃபு, இப்போ எல்லாம் அந்தமாரி திடீர்னு நேற்று வரைக்கும் இருந்தார், இன்றைக்கி இல்லாமல் போயிட்டார். இயேசு அதே போல் தான் இந்த இடத்துல இவ்வளோ நாள் சீஷரோடு இருந்தார். அவருக்கு தெரிய போகுது. இந்த உச்சி கட்டத்துக்கு வரும்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, பிதாவே, ஜெபிக்கும் போது இந்த பாத்திரம் உங்களால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க. அப்படின்னா அவரால் முடியல தெரியுங்களா? அந்த கட்டத்தில் அவர் அவ்வளோ ஒரு உச்சி கட்டத்துக்கு வந்தோன்னே, ஏன் அப்போ பாருங்கள், ஒரு மிஸ்டீரியஸ் ஜெபம் ஓடு இருக்கும் அவருக்கும் பிதாவுக்கும் அந்த நேரத்தில் தானே. அவர் ஜபிக்கும் போது என்ன ஜபிச்சாருன்ட்டு, என்ன ஜபம் பண்ணாங்க, என்ன பேசுனாங்கன்ட்டு அதை பற்றி போடலை. வசனம் போட்டிருக்கிறது. மத்திய இங்கே சொல்கிறாரு, இயேசு வந்து ஜபிக்கிறாரு, ஓ மை ஃபாதர், இஃப் இட் இஸ் பாசிபிள் இந்த எடுத்துருங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இயேசு வந்து மனுஷனாக தானே இருக்கிறாரு இப்போ இந்த நேரத்தில். அப்போ பிதா வந்து என்ன பேசி அப்போ ஒரு 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 ஜெபம் போயிருக்கும் தானே அவங்களுக்குள்ள. அவர் பேசியிருப்பார், நான் இதுக்கு தானே நான் உன்னை அனுப்புனேன், இந்த கட்டத்துக்கு தானே, இந்த வெரி லாஸ்ட் மூமெண்ட், இது நீ செய்யலைன்னா இப்போ யார் செய்ய போகிறா? அதுக்கு முன்னே இயேசு வந்து இந்த பாத்திரம் என்னத்தை குறித்து சொல்லுவார். வசனம் 27, he took the cup and gave thanks. அவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னுடைய ரத்தம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பாத்திரத்தை தான் இங்கேயும் பேசுகிறாரு. இதே மத்திய 26 நீங்கள் மேலே படிங்க. இந்த பாத்திரத்தை எடுத்து சோஸ்தர் பண்ணி அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து திருவிழா பற்றினார்னு வசனம் இருக்கும். அப்போ இதே இந்த இடத்துலையும் பாத்திரம் பற்றி பேசுகிறாரு. அப்போ பிதா வந்து என்ன நினச்சிருப்பார், ஆதாமை நான் நம்பினேன், ஆதாமத்தை வந்து என் கையால் நான் வந்து உருவாக்கினேன், அவனை என் கையில் பிடிச்சி அவனை உருவாக்கி நான் நம்பி இந்த உலகத்துக்கு விட்டேன், என்னையும் ஏமாற்றிட்டான், பாவத்தில் போயிட்டு. அடுத்தது கிங் சவுலை நான் நம்பினேன், எழுப்பினேன். என்னோட ஜனங்களை வந்து ஈஜிப்ட்லேருந்து கொண்டுட்டு வரும்போது அமீரிக்கிற எல்லாம் பின்னால் பலவீனமான உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் அடித்து சாவடிக்கும் போது என்னைய ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. ஆகினால உங்கள்கிட்ட நான் சொன்னேன், சவுல்கிட்ட, அமீரிக்கிற யாரும் என்னை விடாத, அவங்கள எல்லாத்தையும் வந்து எம்போஷ் பண்ணணுன்ட்டு. சவுலும் சொன்ன பேச்சு கேட்கல, அவரும் வந்து தவறு பண்ணார். அவரோட ராஜ்ய பாத்திரம் வந்து சவுல்கிட்டேருந்து போனது. பிறகு தாவீது
சாலமன்கிட்ட வரும்போது சாலமோனுடைய நாட்களில் வந்து அவர் ஒரு நிறைய பெண்களோடு இருந்து அப்படியே அவரோட லைஃப்பும் அப்படியே போணுது. அப்புறம் நிறைய நியாயாதிபதிகள் வந்தார்கள், தீர்க்கதரிசி எல்லாத்தையும் வந்துட்டு கடைசியாக என்னோடய மகனே அனுப்புன்ட்டு இயேசு அனுப்புகிறார் இந்த உலகத்துக்கு. இப்போ இந்த கட்டத்தில் வந்து ஒரு 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 காரியம் போயிருக்கோம் தானே, இது இந்த 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 நாள் வரைக்கும் தானே நம்ம வெயிட் பண்ணோம். இந்த பாத்திரத்தை நீ எடுக்கலைன்னா இனி யார் எடுக்க போகிறா, நான் யாரையும் அனுப்ப போகிறேன். வசனம் ஐசையா சொல்கிறேன், என் காரிய நிமித்தமாக யார் போவா, who will do. இப்போ இயேசுவே இந்த 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 கட்டத்துக்கு வரும்போது முடியலன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது? நம்ம மரண ஆக்கிக்குள்ளே போயிட்டு மரணத்துக்கு ஏதுவாக ஒரே நாள் முழுவதும் நம்ம நரகத்துக்குள்ள பாவத்தினால அன்றைக்கு ஆதாம் செய்த பாவம் இன்றைக்கு நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது தான் இயேசு வந்தார். இப்போ இந்த கட்டத்தில் இந்த இந்த உச்சி கட்டத்தில் இயேசு வந்து இந்த பாத்திரத்தை எடுக்கலைனாக்கா தென் யார் எடுக்க போகிறா? இது இந்த நேரத்தில் வந்து இது பெரிய பவர்ஃபுல்லான காரியம். இந்த இடத்துல இட்ஸ் வெரி பவர்ஃபுல். யார் யார் இந்த காரியத்தை செய்வா? அதை தான் இயேசு வந்து அவர்னால தாங்க முடியல, போறாரு வராரு, அப்புறம் போய் உட்கார்றாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? என்ன அது ரொம்ப ஒரு ஒரு பிதாவுக்கும் அவருக்கும் அந்த நேரத்தில் வந்து என்ன, பிதா வந்து பாவத்தை பார்க்காதவர். அந்த நேரத்தில் வந்து அவர் இயேசுவோட முகத்தையே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும் சிலுவைக்கு போகும்போது. ஏன்னா மொத்த பாவமே அவர் மேலே வந்து விழுவுது. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க ஆண்டவரை. நிர்மாணமாக்கி அவரோட அங்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க, ஏல விடுவாங்க. சிவப்பு அங்கி எடுத்து போட்டு அது எவ்வளோ பெரிய பாரம், பாவ பாரம், முழுக்கிறிடும். இந்த காரியத்தெல்லாம் இயேசு வந்து அவர் வந்து சந்திக்க போகிறாரு. இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து இவரோட ரத்தத்தை சிந்தணும், நம்மளோட பாவத்துக்காக மரித்தாகணும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இந்த இடத்துக்கு இயேசு வரும்போது. அதனால தான் வந்து நம்ம 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 சாதாரணமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இயேசு வராரு, பிதாவே இந்த இந்த பாத்திரம் முடிஞ்சா நீங்கள் இது எடுத்து போடுங்க, பாசிபிள். அதான் ஆனால் பாருங்கள், இதுதான் பியூட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு இங்கே தான் வந்து அவர் பாருங்கள், உங்கள் சித்தம் இதுதான் நான் செய்வேன். அவர் எல்லாத்தையும் சகிச்சு நம்ம பரலோகத்துக்கு வரணுன்ட்டு அவர் அந்த பாத்திரத்தை எடுத்தார். இதுதான் உங்களுக்கு வேணும், இதுக்கு தானே நம்ம வந்தோம், இதுக்கு தானே நம்ம பாடுபட்டோம், ஐ வில் டேக். ஆண்டவர் வந்து மரணத்துக்கு போனார் நமக்காக. அப்போ பாருங்க, இந்த இயேசுவை நம்ம எப்படி ஆராதிக்கணும், இவரை நம்ம எப்படி நம்ம வந்து மகிமைப்படுத்தணும், எப்படி நம்ம கனப்படுத்தணும். இந்த காரியத்தை அவர் செய்யாவிட்டால் யாரு நமக்காக செஞ்சிருப்பா? அதனால தான் we must give reverence. அவருக்கு நம்ம பயப்படணும். நம்ம அநேக நேரத்தில் இயேசு கண்ட அலட்சியமாக இருக்கிறோம். சரி, நம்ம நல்லா இருந்தால் இயேசுவை நம்ம வந்து ஆராதிக்கிறோம், நம்மளோட மூட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளுக்கு காரியம், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, வேலை இடத்துல பிரச்சனை வரும்போது அவருக்கு நம்ம ஆராதிக்க வர்றதில்லை, சபைக்கு வர்றதில்லை. நம்ம வந்து நம்மளோட ஒரு என்னமோ நம்ம நினச்சிக்கிறோம், நமக்கு கீழே மீறி நம்ம நடந்துக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு இயேசு. பாத்திரத்தை எடுக்க முடியாத காரியத்தை அந்த உச்சகட்டத்தில் டேக், நான் செய்கிறேன். அதனால தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஆமென். நம்ம ரொம்ப அவரை நம்ம வந்து மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். நம்ம உண்மையில் அவருக்கு பயப்படணும். இயேசு இந்த காரியத்தை செய்யாவிட்டால் யார் வந்திருப்பா? அதனால தான் தாவீதோட ஹார்ட் அந்த மாரி அவ்வளோ உச்சகட்டத்துக்கு போனோன்னே நான் ஏதாவது செய்யணும். அவர் தான் ஆண்டவர் வந்து ஆலயத்தை கேட்கல, தாவீது தான் சொன்னார், நான் அரண்மனையில் வாழ்கிறேன், நான் உங்களுக்காக சபையை கட்டுறேன், உங்களுக்காக நான் ஒரு டெம்பிள் கட்டுறேன். தாவீது சொன்னார், ஆண்டவர் கேட்கவே இல்லை எனக்கு வந்து ஆலயத்தை கட்டுன்னு. அவன் பாருங்கள், தாவீதோட இருதயம்
அவ்வளோ உயரத்துக்கு, அவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு எல்லாம் உயர்வும் வந்தோம். ஒரு ராஜாவாக இருந்து ராஜாதி ராஜாவை தான் பார்க்குறாரு. அவருக்கு நான் ஏதாவது செய்யணும். நான் முடிக்க போகிறேன். நம்ம இயேசுவை உண்மையிலே நம்ம கனப்படுத்தணும் எல்லா காரியத்திலும். அவர் இந்த காரியத்தை செய்யாவிட்டால், இந்த பாத்திரத்தை மட்டும் அவர் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாரி நம்ம யார் செய்வோம்? அதுக்கு மேலே நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தை யார் பெற்றுக் கொடுப்பா? இவர் தான் பண்ணார். இந்த இடத்துல ஒரு மனுஷனா, ஒரு மனிதன் எப்படி அலங்கோலமாக அப்படியே ஒரு மரண ஏதுவாக கடைச்சி உச்சகட்டத்தில் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மரணத்தை சந்திச்சார் நமக்காக. அவரை தான் நம்ம ஆராதி கொண்டிருக்கிறோம். ராஜாதி ராஜாவை, மெஜஸ்டிக். அவர் இல்லைனாக்கா அதை தான் சொல்லுவார், நான் எம்மாற்றம் ஆண்டவரே. தாவீது ராஜா, நான் எம்மாற்றம் ஆண்டவரே, என்னை எங்கே கொண்டு வச்சுருக்கீங்க? என்னை என்ன மாரி இடத்துல வச்சுருக்கீங்க? அதாவது தாவீது ராஜா பேசுகிற ஒவ்வொரு காரியம் நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம இருதயத்தை அசைச்சிரும். அவ்வளோ ஒரு அன்பு ஆண்டவர் மேலே தாவீது ராஜா. அதே போல் தான் நம்ம உண்மையிலே நம்ம நேசிக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவரை நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறீங்க, அதிலே நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படியாப்பட்ட ஆளுன்ட்டு. ரொம்ப ஆண்டவர் குறித்து நம்ம சிந்திக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நான் இது செய்யணும், இந்த காரியத்தை நான் செய்யணும். இன்றைக்கு எவ்வளோ நாள் நம்ம இப்படியே நம்ம இருந்து கொண்டு ஒரு நாள் திடீர்னு பாருங்கள், மரணம் எப்படி வேணாலும் வருது. நேற்று இருக்கிறாங்க, இன்றைக்கி இறந்து போகிறாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். நம்ம இதெல்லாம் செய்யாமல் அவர்கிட்ட நம்ம எப்படி போய் நம்ம பரலோக பாக்கியத்தை நம்ம இழந்து போனோமாக்கா நம்ம இங்கே வாழ்ந்தது பிரயோஜனமே இல்லாமல் போயிடுமே. அதனால் ஆண்டவரை பற்றி கொள்ளட்டுக்கு நம்ம வாழணும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். அநேக காரியம் எனக்கு தெரியும். சரில ரொம்ப நம்ம இந்த உலகத்தை வாழும்போது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதனால தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியோ உற்சாகமாக இருக்குது, ஆனால் மாமிசமாக பலவீனமாக இருக்கிறது. ஆகையினால ஆண்டவருக்கு தெரியும் நம்மளோட பலவீனம். ஆனாலும் நம்ம இருதயம் எப்படி இருக்குது, அவரோட அந்த நெருக்கின இருதயம் நம்ம தொடர்ந்து அவரோட போய்கொண்டு இருக்கணும். இது பெஸ்ட் சீசன். இந்த லென் சீசனில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சபையில் சொல்கிறது போல் நம்மளுக்கு ஏதாவது விதத்தில் நம்ம உபவாசம் எடுப்போம், ஏதாவது விதத்தில் நம்ம அவருக்கு வாழ்வோம், ஜெபிப்போம், உபவாசிப்போம். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. நம்ம இயேசுவோட பாடுகள் குறித்து அந்த ஒரு வாரம் முடிஞ்சால் நம்ம அந்த ஒரு வாரம் நம்ம ஹோலி வீக் சொல்லுவோம் சபையில். எல்லா வாரமும் வாங்க, நல்லா ஆண்டுக்குள்ளே பலப்படுங்க, இயேசுக்காக நம்ம வாழ்வோம். ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு, மீன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மீன் வாங்க தேவையில்லை. நீங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் உடம்புல நம்ம உடம்பு முழுவதும் மீன் நாத்தமாக இருக்கும். அம்மாவா இல்லையா? இவன்தான் நம்ம வாங்கலை மீன். இதே நம்ம ஒரு பர்ஃப்யூம் கடைக்கு, செண்டு கடைக்கு நம்ம உள்ளுக்கு பூந்துட்டு வெளியாகணுமா, எப்படி இருக்கும்? நம்ம உடம்பு முழுவதும் வாசமாக இருக்கும். அதே போல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளோட சர்க்கிள் எப்படியாப்பட்ட சர்க்கிள் ஆட்கள் நம்ம சேருறோம். ரொம்ப குறை சொல்கிற ஆள், ஆண்டவரோட விட்டு நம்ம விளக்குற ஆள், ஆண்டவரை பற்றி பேசுனா அவங்க பேச விடாமல் நம்மளோட விசுவாசத்தை கொலைக்கிற இந்தமாரி ஆட்களோடு நம்ம பேச தேவையில்லை. அவங்களோட நம்ம இருந்துட்டு அவங்களோட நம்ம அந்த சர்க்கிளே நம்ம இருந்தோமா அவங்களுக்குள்ளே நம்ம ஆயிடுவோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த நாட்கள் நம்ம எப்படி வாழ்கிறோம், எந்தமாரி குரூப் ஆஃப் பீப்புள், எந்தமாரி குரூப் ஆஃப் சர்க்கிள், நம்மளோட கூட்டாளி எல்லாம். நம்ம ஃப்ரெண்ட்லாம், நம்ம சேர்கிற ஃப்ரெண்ட் ரொம்ப கெட்ட பழக்கத்துக்குள்ளே சிகரெட்டு, தண்ணி, ஆல்கோஹால் இந்தமாரி காரியத்துக்கே பழக்கப்படுத்துகிற ஆட்களாக அந்த மக்கா நம்ம அவங்களோட போனாலே சரி. ஒரு நாள் நான் அடிக்க மாட்டேன்ல, நான் தண்ணிலாம் குடிக்க மாட்டேன், நான் ஜஸ்ட் லேப்பா பண்ண வரேன்னு நீங்கள் போங்களேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் முதல்ல தண்ணி குடிப்பீங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து அந்த பழக்கம் வந்துடும் நம்மளுக்கு. நம்ம அப்படி இல்லை. பட் த சர்க்கிள் ஆஃப் பீப்புள், வாசனமான இடத்துக்கு போகும்போது நம்ம உடம்பு வாசமாக இருக்கும். பர்ஃப்யூம் கடைக்கு இன்றைக்கி நம்மளன்னா போங்க, ஷாப்பிங் சென்டருக்கு அடுத்த வாட்டி போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பர்ஃப்யூம் கடையில் நீங்கள் பர்ஃப்யூம் விற்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் நின்றுட்டு வாங்காதீங்க, வெளியே வாங்க, நீங்கள் பாருங்கள் வாசமாக இருக்கும். அப்புறம் ஒன்று நாளைக்கு என்ன பண்ணுங்கள், சுபாஞ்ச மார்க்கெட்டுக்கு போங்க, மீன் மார்க்கெட்டுக்கு உள்ளுக்கு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா மீன் வாங்க வேணாம், அப்படியே நீங்கள் சுற்றிட்டு வெளியே வாங்க, காடிக்கு வாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இது ஏன் நான் சொல்லணுன்னா, ஜஸ்ட் want டு என்கரேஜ் எல்லாத்தையும். இந்த நாட்களில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நாள், ஆண்டவரோடு நம்ம நெருங்குவோம். அண்ட் சேம் டைம் நம்மளோட சர்க்கிள் ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறது வந்து இந்தமாரி இந்தமாரி குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்க ரொம்ப குறை பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலுமே வந்து தேவையில்லாத காரியத்தை பேசிக்கிட்டே இருந்தோமா, நம்ம அவங்கள போலேயே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால் வெரி கேர்ஃபுல். நல்லா பாருங்கள், தாவீது ராஜா பேசும்போது உடனே யார் பேசுனா, ப்ராஃபட் பேசுகிறாரு, நேத்தன் சொல்கிறாரு, எஸ் உன் இருதயத்துக்கு ஏற்றபடி நீ பேசு, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை போல் என்கரேஜ் பண்ணுற பீப்புளோட நம்ம சேர்ந்தோமா, we will get encouraged. ஆண்டரை பற்றி பேசும்போது ஆண்டோட காரியத்தையே நம்ம பேசியிருப்போம். இந்தமாரி காரியத்தில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பலப்படுவோம். எப்பொழுதுமே ஆண்டருக்குள்ளே நம்ம அனலாக இருப்போம். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் வந்து ஆண்டவருக்காக வாழ்வோம், நல்லா ஜபிப்போம். இயேசு பாருங்கள் ரொம்ப ஜபித்தார், இந்த இடத்துல ஜபிக்கிறாரு, பிதாவோடு உறவாடுறாரு, வராரு, என்கரேஜ் பண்ணுறாரு. அதே போல் நம்மளும் ஆண்டவரோடு நம்ம இணைந்து ஜபித்துட்டு இந்த நாட்களில் வந்து இந்த லைன் சீசனில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமாக ஜபிப்போம். வேதத்தை வாசிங்க. நீங்கள் காரில் போகும்போது ரொம்ப மெசேஜ், நல்ல சர்மன்ஸ் இந்தமாரிலாம் கேளுங்க. ஆண்டோட துதிப்பாடல் இதே கேளுங்க. நம்ம எப்பயுமே வந்து பக்தி விருத்தி உண்டாக்குற காரியத்திலே நம்ம ஈடுபடணும். நம்ம ரொம்ப அப்போ தான் நம்ம வந்து இன்னும் பலப்பட முடியும். நம்ம எப்பவுமே ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளை. நம்ம காரில் போகும்போது ஜஸ்ட் நல்லா வர்ஷிப் சாங், வர்ஷிப் பேக்ரவுண்ட் இந்தமாரி மியூசிக் தட்டி விட்டு ஸ்பான்டனஸாக என்னென்ன இருக்குதோ இப்படியே நம்ம இருந்தோமா எப்பயுமே ஆண்டருக்குள்ளே நம்ம பலப்படுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம மற்றவங்களை நம்ம பலப்படுத்துவோம். இதே நேரத்தில் நம்ம இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போதோ நம்மளோட சிந்தை இந்தமாரி காரியம் வந்து நம்மளோட ஆண்டரோடு நெருங்கின அந்த வாழ்க்கையாக இருக்கும். எப்படி இந்த 3 சீஷர்கள் எப்பொழுதும் ஆண்டரோடு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் கூடியே போயிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதே போல் நம்மளும் ஆண்டவரோடையே கூடயே நம்ம வந்துக்கிட்டு இருப்போம். வருகின்ற நாட்களில் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை இந்த உலகத்தை விட்டோ இல்லை இது காரியத்தை என்ன காரியம் நம்ம நேடினாலும் ஆண்டவரோடு நம்ம வந்து சந்தோஷமாக அவரோடு நம்ம போகணும். இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு நாள் பாருங்கள், அநேக பிரச்சனை வருது உலகத்தில், அங்கங்கே சண்டை வருது. ஸ்ரீலங்காவில் வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே. ஏன் தெரியுங்களா? எண்ணெய் கிடைக்கல, அதனால் வந்து யாரும் வேலைக்கு போக தேவையில்ல. அப்போ வந்து பெட்ரோல் வந்து குறவாக இருக்கும், யாரும் பாய்க்க மாட்டாங்க. நீங்கள் நியூஸில் பாருங்கள், முந்தா நேற்று தான் வந்துச்சு, எவ்ரி வெனஸ்டே லீவு ஸ்ரீலங்காவில். அநேக இடத்துல அந்த கச்சா எண்ணெய் கிடைக்காம பிரச்சனையாக இருக்குல்ல. ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து என்ன நிலைமை ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் தான் நம்மளுக்கு கூட இருக்கிறார். நம்ம நல்லா இப்போ இருக்கிறனால ஜெபத்துக்கு வர்றதோ ஆலயத்துக்கு வருவதோ பாருங்கள். நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்மளால் வந்து நல்லா உற்சாகமாக ஜெபத்துக்கு வீட்டில் வந்து பாடலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு 30 minutes நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருப்பீங்களா? வீட்டில் இருந்தால் வெரி குட். ஆனால் சபைக்கு வரும்போது அந்த ஒரு 30 minutes பாருங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஸோ நம்ம ஆலயத்தில் தான் அந்தமாரி காரியம் நடக்கும். அதனால் ஆலயத்தை கூடுவது நம்ம விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆராதனைக்கும் இந்த நாட்களில் வருது நம்ம வந்து பிரயாசப்பட்டு நம்ம கலந்து கொள்வோம். சரிங்களா? கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். நல்லா ஆண்டவரே, அப்பா எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி. ஆவியானவரே, உடைய வார்த்தை இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, இதோ தகப்பனே, நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்மோடு நாங்கள் நெருங்கி வாழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆவியானவரே இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ தகப்பனே அப்பா, பேச வேண்டிய வார்த்தை ஆவியானவரே எங்களோட பேசினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ராஜ்யம் எங்கள் இடத்துல வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து போகும்போது உடைய வான தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள்.